இன்றைக்கி ஸ்டோர் ஸ்பாட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறம் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் ப்ரைஸிங் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் ஒரு கிளிக் அவுட் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஜஸ்ட் இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரைஸிங்லாம் ரிஸ்டோர்ட் ஆகுது. வெல்கம், ஸ்டார்டர், இன்டர்மீடியட், ப்ரோ பிளான் இதெல்லாம் வந்து ஷோ ஆகுது இல்லையா. இதில் வந்து ஜஸ்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இங்கே வந்து டேரெக்டாக கஸ்டமர் சப்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதையும் உங்களால் வந்து யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஜஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஐ ஹாவ் எ கொஷின் அப்படிங்கிறதையும் ரைஸ் பண்ணுவோம். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஜஸ்ட்டு ஹாய் அப்படிங்கிறத நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க ஏதோ சேட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன ரிப்ளை வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவோம். அவங்க ஏதோ கொஷின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நாம் இப்போ வந்து டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஓகே கொடுத்துட்டு டேரெக்டாக எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், இம்போர்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். storedpad.comங்கிற இந்த வெப்சைட்க்கு போங்க. கெட் ஸ்டார்ட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்கள் நேம் அண்ட் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். கெட் ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி வெரிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெரிஃபைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டோர் நேம், செலக்ட் கண்ட்ரி, மெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் இ-காமர்ஸ் சைட் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் சைட் எப்படி இருக்கணும்னு பார்க்கணுமா, ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற இம்போர்ட் டெமோவில் உங்கள் கடை எது ரிலேட்டடோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற விசிட் ஸ்டோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டோர் இப்படி தான் இருக்கும்.